ஃப்ரெண்ட்ஸ், கோ பண்ணானா நம்ம பார்ட் 2 வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் இது. ஸோ கோ பண்ணானா போய் இவங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட, ஸோ உங்கள் சில்ட்ரன்ஸோட. ஆல்ரெடி நம்ம எல்லா பதிவும் போட்டிருப்போம். அதில் பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்ட் 1லேயே மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியிருப்பேன். பார்ட் 2வில் வந்து ஒரு சில இது விட்டுருப்பேன். அதையே நம்ம ஃபில் பண்ணிடலான்ட்டு இப்போ ஆடியோ போடுறேன் உங்களுக்கு. ஆடியோ ப்ளஸ் வீடியோ. ஸோ பசங்க என்ஜாய்மெண்ட் பாருங்கள், எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஜம்ப் பண்ணுறது, அந்த ஸ்க்ரோலிங்கில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் பசங்க என்ஜாய் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசங்களை அழைச்சிட்டு போங்க ஒரு விளையாட்டு இடத்துக்கு. ஸோ இந்தமாரி போனால் பசங்க ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபோன்லேயே பார்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மைண்ட் டென்ஷன், ஒரு இரிட்டேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து ஃப்ரீயாக வெளியில் விளையாண்டோம். ஸோ இப்போ எல்லாம் விளையாடுறதுக்கும் காசு கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ விளையாண்ட விளையாட்டு நம்ம எல்லாம் வேறு. நம்ம அந்த பனை மரத்தில் இருக்கிற அந்த பனங்காயை வெட்டி அதில் சக்கரை செஞ்சு நம்ம ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோலி, பம்பரம் இந்த மாதிரிலாம் நம்ம விளாண்டுருக்கோம். ஸோ அந்தமாரி விளையாட்டுலாம் விளையாடும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாமே இந்த கோகோ இந்த மாதிரிலாம் விளாண்டான். ஸோ இப்போ எல்லாமே இப்போ விளையாடுற விளையாட்டுக்கு எல்லாமே வந்து காசாகி போச்சு. எல்லாம் என்னது வர்த்தக உலகமாக ஆனதுனால எல்லாத்துக்குமே காசாகி போச்சு. இன்னும் ஃப்யூச்சர்லாம் இன்னும் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ இப்போயே எப்படி இருக்குன்னா இன்னும் ஃப்யூச்சர்லாம் பிறந்ததுமே விளையாட்டுக்கெலாம் புக் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. எஜுகேஷனும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இதுவும் இப்படி தான் போகுது. அப்போலாம் வந்து ஸ்கூலில் பிடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க விளையாடுறதுக்கு. ஸோ நானும் நிறையா ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே மாறி போச்சு. பட் குழந்தைகளோட சந்தோஷத்தை பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி போகும்போது ஸோ நம்ம அப்போ வந்து அந்த அமௌண்ட்டெலாம் நம்ம பார்க்க தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா பசங்க நம்ம இங்கே வீட்டில் இருந்தால் ஃபோனே நோண்டின்னு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் வெளியில் போனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விளாடுங்க பசங்க. நல்லாயிருக்கு என்ஜாய்மெண்ட்டு. நிறையா பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. சண்டேங்கிறதுனால நிறையா வந்திருந்தாங்க. ஸோ லீவ் டைமில் இது நிறையா புக் ஆகுது. ஏன்னா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கான அந்த ரேட்டுக்கான நிறைய விளையாட்டுகள் இல்லை, நிறையா இது ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த 1 ஹவருக்கு 500 அந்த மாதிரிட்ட வாங்குகிறாங்க. ஸோ இதெல்லாம் டூ மச் அமௌண்ட்டு. பட் என்ன பண்ணுறது, வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. வேறு எங்கேயாவது இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அங்கே போகலாம். பட் அந்த மாதிரி இல்லை இங்கே. ஸோ ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம இங்கே போகிறோம். ஓகே, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாப்ஸு, அந்த கரண்ட்டு பில்லு எல்லாமே பார்க்கணும். ஸோ ஓகே தான், நார்மலாக இருந்துச்சு, ரொம்ப எல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறையா அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறையா விளையாட்டுலாம் ஆட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கல. விளாண்டதே விளையாடுறதா இருக்குது பசங்க. இன்னும் கொஞ்சம் நிறையாவே விளையாடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பட்டு இவங்க இன்னும் எதுவுமே ஆட் பண்ணலை, அதே வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே தான். பாருங்கள் மேலே அந்த பால்லாம் கொட்டுறது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பால் போடுறது, அந்த பால் கொட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஓரளவு குழந்தைங்களெல்லாம் என்ஜாய் பண்ணிச்சு. ஓரளவு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஓரளவுன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு பார்க்குறதுக்கு என்னடா ரொம்ப அதிக விளையாட்டு இல்லையே அப்படி மாதிரி தோணும். ஆனால் பசங்களுக்கு அது தெரியாது இல்லை. போய் விளையாடணுன்னா அவங்க மட்டும் விளையாண்டுனே இருப்பாங்க, அதுதான் தெரியும். நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். கோ பண்ணனா நம்ம அந்த ஜிஹெச் ரோட்லேயே இருக்குது. அந்த
ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது, அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில். நிறைய அடிஷ்னல்ஸ் ஒர்க்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அவங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறையா பால்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா பால்லாம் போடுறாங்க, நிறையா பால் போட்டு விளையாடுறாங்க பசங்க. பால் ஃபில் ஆனதுமே மேலேருந்து அப்படியே கொட்டுது, அதுவும் நல்லா தான் இருந்தது. ஒவ்வொன்றும் நிறைய விஷயங்கள். இடம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் அவங்க ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாருங்கள், எல்சிடி ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதில் இந்த கேம் மாதிரி ஓடுது, சைடில் அந்த கேம் மாதிரி ஓடிட்டுருக்கு. நம்ம அந்த பால் எடுத்து அடிக்கும்போது அந்த தான் சொல்கிறேன், நம்ம அந்த கேம் ஓடும்போது அந்த பால் எடுத்து நம்ம அடிக்கும்போது அது அப்படியே வெடிக்கிறது. ஸ்லைடிங் வர்றது பாருங்கள், ஸ்லைடிங் வர்றது, அதுக்கப்புறம் இந்த பால் போடுறது, அதுக்கப்புறம் இந்த கேமு எல்சிடியில் இந்த கேம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குது, ஊஞ்சல் தான் நினைக்கிறேன். அப்புறம் சின்ன பசங்களாம் வந்து அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அதெல்லாம் சின்னதாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அந்த வண்டி ஓட்டுறது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வரகு மாதிரி வச்சுருந்தாங்க, வரகு மாதிரி அதில் கொட்டி பசங்க மண்ணுக்கு பதிலாக அந்த வரகு மாதிரி கொட்டி அதை வந்து அதில் அள்ளி போட்டு விளையாடுறாங்க. வரகு மாதிரியே தெரியுது அது பார்க்குறதுக்கு. பசங்க அள்ளி போடுறாங்க பாருங்கள், அள்ளி போட்டு அதை திருப்பி அந்த நம்ம அந்த ஜல்லி கட் பண்ணுவாங்க தெரியுங்களா, க்ரெஷர், அந்த மாதிரி அதில் அள்ளி அப்படி கொட்டினதும் அது அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விளையாட்டு. ஓகே தான் பசங்களுக்கு, எதுவும் இல்லாததுக்கு இது ஓகே தான். ஏதோ ஒன்று பசங்க விளையாடுறாங்களா, அதான் பார்க்கணும். அப்புறம் ஆஃபர்லாம் ஏதோ போட்டிருக்காங்க. ஆஃபரில் அது பேமெண்ட் மாரி பண்ணால் அது நம்ம கண்டினியூஸாக வர மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி அமௌண்ட்டு கிடையாது. இப்போ வந்து நம்ம அதாவது நம்ம ஏஎம்சி மாரி போடுறாங்க, இதை ரீசார்ஜ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வரும்போது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டேஸ்க்கு வந்து நம்ம விளையாடலாம். இப்போ நான் இண்டிவிஜுவலாக நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சைல்டுக்கு வந்து 500 கேட்குறாங்க. ஸோ இது டூ மச் அமௌண்ட்டு. அதனால் அந்த ஆஃபர் போட்டாங்கன்னா அது ரெகுலராக போகிறவங்களுக்கு ஓகே. நம்ம எப்போயாவது ஒரு டைம் போகிறோம்னா அது அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. 2000 சம்திங்கு 2500 நினைக்கிறேன். அதில் அது தெரியல எனக்கு கரெக்டான ஒரு இது. நம்ம அதை கேட்கல, நாம் அதை எடுக்கலை, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. போகிறவங்க அதை பற்றி விசாரிச்சுக்கிங்க. நல்லாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் ஆட் பண்ணுறது, செட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இந்த பொம்மைகள், ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி விளையாடுற மாதிரி, அதாவது பசங்களுடைய அந்த திறன் மேம்பாட்டுக்கு, அவங்களுடைய மைண்டு எப்படி வேலை செய்யுதுங்கிறது, எதுக்கு அடுத்தது எது பண்ணணும், அந்த மாதிரி விளையாடுறது. இது ஓகே தான், இது ஓகே. இது வந்து பசங்களுடைய ஒரு மூளைக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும்.
நிறைய அந்த பொருள் இருக்குது விளையாடுறதுக்கு. சுற்றினே இருக்கு பாருங்கள், க்ரெஷர் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த க்ரெஷர் அதில் அதே மாதிரி தான் இருக்கும். ஜல்லி கட் பண்ணுறாங்களா ரோட்டுக்கு, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங்கு இதுதான் அதிகமாக இருக்குது. ஸ்ப்ரிங் மாதிரி ஏதோ அடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே நம்ம கொடுக்குற ப்ரெஷர் அதுவே மேலே தூக்கி வருது. நம்ம கொடுக்குற ப்ரெஷரு அது அப்படியே ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. அதுதான் அதிகமாக போட்டிருக்காங்க. அதுபோல் இப்போ அடி பிடிக்காததுக்கு அந்த ஸ்பாஞ்ச் மாரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது அந்த ஆப்போசிட் சைடில் இருக்குது, சைடில் மற்ற சைடில் இல்லை. அது அவங்க ஒன்றும் போடலை. ஸோ அதுலேயும் பசங்க போய் விளையாண்டாங்க. இதுலேயும் அடி பிடிக்காது, பட் அது ஒரு சேஃபுக்காக, சேஃப்டிக்காக அதை போட்டிருக்காங்க. நோ இஷ்யூ. கோ பனானா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் சைல்டோட போய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. இது மாதிரியான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் இதை விட இன்னும் பெட்டரான ஒரு வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து போட முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இதை விட பெட்டராக நான் பண்ண முடியும். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நல்லா இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கு. இந்த பால் வச்சு விளாட்றது, பால் வச்சு ஜம்பிங் பண்ணுறது. ஒரு பாப்பா பாருங்கள் எப்படி அருமையாக விளாடுறேன்னு. கார் பயங்கரமாக ஓட்டுது பாருங்க. அவங்க ரிமோட் மூலம் மூவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம திருப்புறது எல்லாமே நம்ம தான், அந்த சைல்டு தான் திருப்பணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு டேர்ன் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே சைல்டு தான் பண்ணணும். பட் அவங்க ரிமோட்டில் வந்து மூவ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. மூவ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். டூ டைப்பான கார் இருக்காங்க. ஜீப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு கார் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுவும் ஓகே தான், பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. அதுவும் நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.